அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கரியர் கைடன்ஸ் அகாடமியில இருந்து. இந்த ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2 ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அனாலிசிஸ் பண்றப்போ நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம நேத்தெல்லாம் பேசுன வீடியோஸ்ல கட் ஆஃப் அதிகமாகும் இல்ல இந்த மார்க் டிவியேஷன் நிறைய இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாக்குறோம். ஆனா இன்னும் இன்டெப்தா அனாலிசிஸ் பண்றப்போ அந்த என்னன்னு சொல்ல முடியல அந்த மாதிரி. ஏன்னா இப்ப நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற ரிசல்ட்ல ரிட்டைன் பண்ணிட்டாங்க, இங்க அலாட் ஆயிருக்கு. இல்லைன்னா ரிட்டைன் அப்படி ரெண்டு இதுதான். இந்த காலேஜ்ல இருந்தாங்க, இந்த காலேஜுக்கு அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், நர்சிங், அதே மாதிரி பாத்தீங்கன்னா எய்ம்ஸ், ஜிப்மர், ஆல் இண்டியாவில் இருக்க கவர்மெண்ட் காலேஜஸோட கவர்மெண்ட் கோட்டா 15%, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், இது எல்லாமே பிடிஎஸ் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ், இது எல்லாமே கலந்து வரனால இப்படி பண்றாங்களா என்னன்னு தெரியல. நிறைய ரிமார்க்ஸ், அது டோட்டலா ஒரு 4-5 ரிமார்க்ஸ் ரவுண்ட் 1க்கும் ரவுண்ட் 2க்கும் வித்தியாசம் வர மாதிரி இது பண்ணிருக்காங்க. ஸோ இதுல இருந்து ஒரு சில மெயின் கான்செப்ட் எடுத்திருக்கோம். ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ரவுண்ட் 3ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், இல்ல வந்து என்ன மாதிரி இம்பாக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல மெயினா டிஸ்கஸ் பண்ண போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வீடியோ, அதே இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு பாருங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து 27,941 சீட்டுங்க இல்லையா? இது பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ரிமார்க்ஸ் ரிப்போர்ட்டட், அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அலாட் ஆகி ரிப்போர்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12,672 பேருங்க. அதுக்கு ரவுண்ட் 2ல அவங்க கொடுத்திருக்க ரிமார்க்ஸ் பாருங்களேன். டிட் நாட் ஃபில் அப் ஃப்ரெஷ் சாய்ஸஸ், புதுசா எதுவுமே சாய்ஸஸ் ஃபில் பண்ணல 895 பேர். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரவுண்ட் 2ல அப்பியர் ஆயிருக்காங்க. புரியுதுங்களா? ரவுண்ட் 2க்கு ரிஜிஸ்டர் ஆகி அப்பியர் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு 895 பேர் பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கு அப்பியர் ஆயிருக்காங்க. ஆனா வந்து எதுவுமே சாய்ஸஸ் ஃபில் பண்ணல 895 பேர். ஸோ ரவுண்ட் 2க்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இல்ல வேணாம் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்ச காலேஜே போதும் அப்படின்ட்டு இருக்காங்க. டிட் நாட் ஆஃபர் அப்கிரேடேஷன், சாய்ஸ் ஃபில் பண்ணல அப்படின்னாலும் அப்கிரேடேஷன் பண்ணலன்னா மோரால சேம் மீனிங் தான். எதுக்காக இப்படி பிரிச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்வி. 7,440 பேர். நோ அப்கிரேடேஷன் 3,562 பேர். அப்கிரேடட் 781 பேர். அப்போ வந்து 12,678 பேர் ஜாயின் பண்ணதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டு செகண்ட் ரவுண்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்கிரேட் ஆனவங்க 781 பேர் மட்டும்தாங்க. எவ்வளவு சீட்ஸ் இருந்து இத்தனை பேர் செகண்ட் ரவுண்டுக்கு அப்ளை பண்ணி போட்டு ஆனா அப்கிரேட் ஆனவங்க 781 பேர். இந்த காலேஜ்ல அடுத்த காலேஜுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறவங்க 781 பேர். அடுத்த ரிமார்க்ஸ் பாருங்களேன். நோ ரிமார்க்ஸ், எந்த ரிமார்க்ஸும் இல்லை. அதுல 7,091 பேர் வராங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. செகண்ட் ரவுண்ட்ல அவங்களுக்கு என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் அலாட்டட் இன் செகண்ட் ரவுண்ட் 7,089 பேர். இந்த செகண்ட் ரவுண்ட்ல அப்ளை பண்ணி சீட் எடுத்தவங்க 7,089 பேர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அலாட்டட் இன் செகண்ட் ரவுண்ட் சிடபிள்யூ ரேங்க் 35, சிடபிள்யூ ரேங்க் 88ல ஒவ்வொருத்தர். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணவங்க இப்ப அலாட் ஆகிருக்காங்க. இன்னொரு ரிமார்க்ஸ், சீட் கேன்சல், 4 சீட் கேன்சல் பண்ணிருக்கோம் அப்படின்னு ரவுண்ட் 1ல சொல்லிருக்காங்க. பட் அதே ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் அலாட்டட் இன் செகண்ட் ரவுண்ட் வந்து 3 பேர். டிட் நாட் ஃபில் அப் ஃப்ரெஷ் சாய்ஸஸ் ஒருத்தர். இந்த ரிமார்க்ஸ் நிஜமாவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு. என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. 4வது சீட் சரண்டர்டு, 272 சீட்டை சரண்டர்டுன்னு போட்டாங்க ரவுண்ட் 1ல. இதே ரவுண்ட் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா டிட் நாட் ஃபில் அப் ஃப்ரெஷ் சாய்ஸஸ் 153. ஃப்ரெஷ் அலாட்டட் இன் செகண்ட் ரவுண்ட் 24 பேர் இருக்கு. நாட் அலாட்டட் 95 பேர். சரண்டர் பண்ண சீட்டை வந்து பாத்தீங்கன்னா திருப்பி செகண்ட் ரவுண்ட்ல எப்படி டிட் நாட் ஃபில் அப் ஃப்ரெஷ் சாய்ஸஸ் வருது, அலாட்மெண்ட்லயே 24 போயிடுச்சு. இதுவும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு. இந்த ரெண்டு இதுவுமே வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. சரிங்களா? பட் இதுக்கு நான் விளக்கம் பார்க்கலாங்க. நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பாக்குறோம், இல்ல ஏதோ ஒரு கைட்லைன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த வீடியோல உங்களுக்கு இது பண்றோம். இதெல்லாம் தான் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. தென் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட் ரிப்போர்ட்டட். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா அந்த வேகன்சி லிஸ்ட்ல வர்றதுங்க. நாட் ரிப்போர்ட்டட்னா அவங்க ஜாயின் பண்ணல. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வந்தது. இந்த செகண்ட் ரவுண்ட்ல இந்த 7,096 வந்ததுல டிட் நாட் ஃபில் அப் ஃப்ரெஷ் சாய்ஸஸ் வந்து 2,723.
ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்சி அவங்க போய் ஜாயின் பண்ணல, ரிப்போர்ட் பண்ணல. செகண்ட் ரவுண்ட்ல அவங்களே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, ஆனா சாய்ஸஸ் ஃபில் பண்ணல. அதுக்கு அடுத்து ஃப்ரெஷ் அலாட்டட் இன் செகண்ட் ரவுண்ட் 2473. ஃப்ரெஷ் அலாட்டட் இன் செகண்ட் ரவுண்ட் CW ரேங்க் 55ல ஒருத்தர். நாட் அலாட்டட், அலாட்மெண்ட் ஆகாதவங்க 2699 பேர். MBBSல 2022 பேர், BDSல 494 பேர், நர்சிங்ல 183 பேர் இருக்காங்க. ஸோ இந்த நாட் அலாட்டடும் டிட் நாட் ஃபில் அப் ஃப்ரெஷ் சாய்ஸஸும் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்டுக்கு வருமா? அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5400 சீட்ஸ் வந்து தேர்ட் ரவுண்டுக்கு வேகன்சியில கிடைக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி. 5400 சீட்ஸ் கிடைக்குது அப்படின்னா அது ஏன் வந்து இந்த ரவுண்ட்ல ஃபில் ஆகலை? ஒரு பெரிய கேள்விக்குறி. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கட் ஆஃப் கம்மியா இருந்துச்சு. நம்ம தமிழ்நாடு டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நம்ம கம்பேர் பண்றப்போ அதே செகண்ட் ரவுண்ட்ல கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளவு சீட்ஸ் வந்து அலாட் ஆகல, ஃபர்ஸ்ட் சாய்ஸஸும் அவங்க ஃபில் பண்ணல. அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது என்ன கேட்டகரியில கொடுத்துருக்கான்னு விட்டுருக்கேன். நாட் அலாட்டட் மட்டும் வச்சுக்கலாம். அதுலேயே 2699 அப்ராக்சிமேட்டா 2700 சீட்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஏன் கிடைக்கல? அப்புறம் ஏன் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது? இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்குங்க. சரிங்களா? இதுதாங்க நாங்க அனலைசிஸ் பண்ணி எடுத்ததுல இருக்க ஒரு வித்தியாசமான ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? இதை பத்தி இன்னும் அனலைஸ் பண்ணலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரிங்க. இப்போ செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல இந்த நாட் அலாட்டட்ல எத்தனை சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2699ல நம்ம தமிழ்நாட்டில் இருக்க காலேஜஸ்ல எத்தனை சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 393 சீட்ஸ் வந்து டோட்டலா இருக்கு. எந்தெந்த காலேஜ்ல இருக்கு? ACS மெடிக்கல் காலேஜில் 41 சீட்ஸ் வேகண்ட், அதாவது நாட் அலாட்டட்ல. பாரத் மெடிக்கல் காலேஜ்ல 28, செட்டிநாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா 21, லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ்ல 11 சீட் இருக்கு, மீனாட்சி மெடிக்கல் காலேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா 47 இருக்கு, சவேதால 12 இருக்கு, ஸ்ரீ சத்யசாயில வந்து 95 இருக்கு, ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜில் 28 இருக்கு, ராமச்சந்திரால வந்து பாத்தீங்கன்னா 9 சீட்ஸ் இருக்கு, SRMல 25 இருக்கு, வேல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 30 இருக்கு, விநாயகா மிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 23 இருக்கு, JR மெடிக்கல் காலேஜ் புதுசா ஓபன் பண்ணல 23 இருக்கு. மேபி இதுல வந்து பாத்தீங்கன்னா NRI சீட்ஸ் மேக்சிமம் இருக்கலாம். ஸோ அது வந்து NRI லேப்ஸ்டா வரலாம். சரிங்களா? இந்த 23 இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து NRI கேட்டகரியா இருக்கலாம். பட் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா பாருங்க, சித்திசாயில 95 இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து இன்னும் ஃபில் ஆகாத சீட்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். ACSல 41 இருக்கு, மீனாட்சியில 47 இருக்கு. இத்தனை சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாட் அலாட்டட்ல செகண்ட் ரவுண்ட்ல காட்டியிருக்காங்க. ஸோ இது 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 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி அடுத்த கிளியர் வேகன்சி தேர்ட் ரவுண்டுக்கு என்ன வேகன்சி வருது சீட் மேட்ரிக்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால ஒரு ஐடியாவுக்கு வர முடியும்னு நினைக்கிறேன். பட் உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கோட கவுன்சிலிங் டேட்டாஸ் கம்பேர் பண்றப்போ இந்த ஆல் இந்தியா கோட்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய குழப்பங்களை தான் கொண்டு வந்து கொடுக்குதுங்க. கிளியரான மெசேஜ் அவங்களால கொடுக்கலையா இல்ல நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னு தெரியல. பட் இவ்வளவு டீப் டைவ் அனாலிசிஸ் பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளவு அனாலிசிஸ் டேட்டா பண்ணி இவ்வளவு எடுத்திருக்கோம். பட் இது புரிதல் தன்மை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. இது என்ன மாதிரி இம்பாக்ட் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். பட் நேற்று சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் இன்னும் அதிகமாகும், சீட் இல்லை அப்படிங்கிற இந்த டேட்டா வச்சு பாக்குறப்ப சீட்ஸ் இன்னும் வேகன்ட் இருக்குங்க. மேபி NRI லேப்ஸ்டா இருக்கலாம். அப்படி NRI லேப்ஸ்டா இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃபரன்சஸ் வந்துடாது. அஃபோர்டபிலிட்டி இருக்கவங்க ஜாயின் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா நேற்று சொன்ன மாதிரி வந்து அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஆல் இந்தியா கோட்டா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குறையறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுதான் என்னோட கன்க்ளூஷன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் கவுன்சிலிங் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக்.